ஆமாம். அது தம்பி எங்கள் மாண்பு தம்பி அது. எங்கள் அண்ணன் எப்படி இருந்தாலும் மருத்துவர் ஐயா எங்கள் ஐயா. எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்கள் அண்ணன். அதை விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள். அவர் தாங்கி தூக்கி பிடிக்கிறாரு. திராவிடத்தின் மேல் கை வைங்க, என்னை தாண்டி தான் திராவிடத்தை அண்ணன் பேசுகிறாங்க. ஆனாலும் திருமாவளவன் அண்ணன் எங்கள் அண்ணன். ஒரு காலம் விட்டு கொடுக்க முடியாது. அவர் வேணால் தாங்கி பிடிச்சிட்டு போகட்டும். எங்கள் ஐயா மருத்துவர் ஐயா வந்து மிகப்பெரிய போராளி. ஏன்னா மிகப்பெரிய இடஒதுக்கீட்டில் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை உண்டாக்கி போராடினவர் எங்கள் ஐயா. அதனால் அவர் தான் எங்களுக்கு பெரியார். எங்கள் அண்ணன் திருமாவளவன் தான் எங்களுக்கு வந்து பெரியார். என்ன கலைஞரோ அண்ணாவோ பெரியாரோ எங்களுக்கு பெரியார் இல்லை. எங்கள் சமூகத்தில் எங்கள் மண்ணில் எங்கள் உடன்பிறந்தார்கள் பெரியாராக இருக்கிறார்கள். அவரைத்தான் நாங்கள் வந்து வணங்குவோம், போற்றுவோம் தம்பி. முதல்வர் ஸ்டாலின் வந்து திராவிட பொங்கல்னு சொல்றாங்க, அதை எப்படியா பாக்குறீங்க? இந்த நாட்டில் இருக்கிறவன் சூடு சொரணமாக இருக்கானா தான் நான் அப்படி தான் பார்ப்பேன். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் சூடு சொரணையற்றவர்களாக இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப தெம்பாக சொல்கிறார். திராவிடர்கள் யார்? திராவிடர்களுக்கு அவங்க சொல்கிற திராவிடர்களுக்கு மொழி இருக்கிறதா, கலாச்சாரம் இருக்கிறதா, பண்பாடு இருக்கிறதா? அவர் எப்படி திராவிட பொங்கல் கொண்டாடுவார்? நம்ம ஆள் தாங்கி பிடிக்கிறான், தூக்கி பிடிக்கிறான், ஏந்தி பிடிக்கிறான். அதனால் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் பொங்கலை வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. அறுவடை நாளை வரலாறு தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கிட்டான். அறுவடை நாளைத்தான், அந்த அறுவடை நாளை முடித்த நாளில் இருக்கிற அந்த உழவனுக்கு நன்றி பாராட்டிய சூரியனுக்கு, கால்நடைகளுக்கெல்லாம் நன்றி செய்வது, சிறப்பு செய்வதற்காக நாங்கள் தமிழர்கள் பொங்கலை கொண்டாடினோம். திராவிடம் எங்கே வந்து அறுவடை செஞ்சது? எங்கே வந்து நிலத்தை அறுத்தது? தமிழர்கள் அறுத்தார்கள். தமிழகத்தில் நாங்கள் தான் கொண்டு தமிழர்கள் அதாவது 3000 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் வந்து குறிஞ்சி நில மக்களாக இருந்து அப்புறம் வந்து முல்லைநில மக்களாக மாறி அப்புறம் வந்து இங்கே மருதநில மக்களாக வந்த பிறகு எங்கள் நிலங்களில் அறுவடை செய்கிற தானியங்களை, அந்த தானியங்கள் உருவாவதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்த கால்நடைகள், அப்புறம் இயற்கை, அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் நன்றி பாராட்டுவதற்காக நாங்கள் பொங்கல் கொண்டாடுறோம். திராவிடம் எங்கே பொங்கல் கொண்டாடிச்சு சொல்லுங்க? திராவிடம் இதுவரை திராவிடம் கொண்டாடிய பொங்கலை எங்கிட்ட சொல்லுங்க, வரலாற்றை சொல்லுங்க. தொடர்ச்சியா வந்து பெரியார் ஈவேரா அவர்களுக்கு வந்து நிகழ்வு எடுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க, புறக்கணிக்கிறீங்க. என்ன காரணம்? நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் பெரியார் யார்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு காலத்தில் பெரியார் பெரியார் பெரியாருன்னா எங்களுக்கு லட்சக்கணக்கான, அதாவது ஆயிரக்கணக்கான பெரியார்கள் இருக்கிறாங்க. எங்கள் உண்மையான பெரியார்களை மறந்துவிட்டு போலியான பெரியார் நாங்கள் கொண்டாடணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் பெரியாரை விட 1330 திருக்குறளை தந்து உலகத்திற்கே வழிகாட்டியாக இருந்த பெரியார் எங்கள் வள்ளுவர். அவர் எங்கள் பெரியார். அப்படிப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பெரியார்கள் எங்கிட்ட இருக்கிறாங்க. ஏன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அது நேரம் காலம் தான் நினைக்கிறேன். அதுக்கு நேரம் ஒதுக்குனா ஒரு 2 நாள் ஒதுக்கணும். பலதரப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பெரியார்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினு சொன்ன வள்ளலார் மிகப்பெரிய பெரியார். இவரோட பெரிய இந்த பெரியாருக்கெல்லாம் பெரியார் எங்களுக்கு தூசு அப்படி சொல்கிறோம். புழக்கப்பட்ட பெரியார் ஈர வெங்காயம் தூக்கிட்டு வர்றானுங்க. நாங்கள் தயாரிக்க ரெடியாக இருக்கிறோம். எங்கள் பெரியார் தான் இனிமேல். எங்களுடைய பெரியார்கள் முன்னோர்கள் தான். தமிழ் தேசியம் திராவிடம் 2 கண்கள் சொன்னப்ப பக்காமாஸ் கட்சி தலைவர் இருக்காருல்ல, ஆமா, அவர் வந்து மறுபடியும் பெரியார் ரொம்ப அளவுல தூக்கி பிடிக்கிறாங்களா, திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறாங்க தம்பி. தம்பி நீங்க வந்து சரியான கேள்வியை கேளுங்க. நான் தயவு செய்து சொல்கிறேன், ஊடக பிரிவில் உள்ளவங்க அறிவார்ந்த கேள்வியை கேளுங்க. தம்பிக்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன். தம்பியால் சொல்ல முடியுமா? பலவுடன் வேறுபல் துகிலின் உடங்கி அகில் சுமர்ந்து ஆற முழு முதல் உருட்டி வேரல் பூவுடைய அலங்கு சினை புலம்ப வேர் ஹீண்டி இன்னொரு நடுவரை தடுத்து, இதை தம்பியை 4 வரி சொல்லு. நான் வந்து கட்சியை விட்டே போயிடுறேன். ஏன்னா தம்பி விஜயை வந்து படிச்சுட்டு வர சொல்ல. அங்கே அந்த கட்சியில் படிப்பறிவு இல்லாத தம்பிகள் தான் அங்கே இருக்காங்க. நான் வந்து தவறாக பேசணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் தம்பிகளை சொல்ல, தம்பி விஜயை ஒரு 2 நிமிஷம் அந்த நாட்டினுடைய வரலாறு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம், வேளாண்மை அதை பற்றி பேச சொல்லு. எத்தனை ஆறுகள் ஓடுகிறது, எத்தனை ஏரிகள் இருக்கிறது, எங்கே நெல் விளையுது, எங்கே கரும்பு விளையுது, எங்கே சோளம் விளையுது, ஒரு அறுவடை செய்வதற்கு எத்தனை நாட்கள் விவசாயி கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லு. சும்மா ஒன்றுமே தெரியாத விஜயன்னா அவன் நான் சொல்லிவிடுவேன். தம்பி வந்து படிச்சுட்டு வரணும். 1ஆம் வகுப்புலேருந்து
+2 முடித்து பட்டய படிப்பு படித்து வந்தால் தம்பி கரெக்டு. 1ஆம் வகுப்பே வெளில தம்பி பால்வாடி, இதுக்குள்ளே போய் நான் வந்து பட்டயப்பு படித்து வேலைக்கு போகிறேன்னு நம்புவோம்ல? தம்பியை பற்றி தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க, எனக்கு வருத்தமாக இருக்கும். நான் சொல்கிறேன். இந்த கேள்வினா வச்சுங்களா, அடுத்த தலைமுறை இளைஞர்கள் வந்து மலைமாற்ற வேலை செய்கிறாருல, அடுத்த தலைமுறை வந்து தவறான பாதைக்கு போகுதுல, அதனால தான் தம்பி நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் இந்த நாட்டை கெடுக்கிறாருன்னா, இந்த நாட்டில் விஜய் மாத்திரம் இல்லை, இந்த நாட்டை கெடுத்தவர்கள் திராவிடம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திராவிடம் தான் இந்த நாட்டை கெடுத்தது. தம்பி விஜய் வந்து இன்னைக்கு வந்துட்டார் அவர், அதனால் அவர் பின்னாடி போகிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் திராவிடம் இந்த நாட்டை கெடுத்தது. திராவிடம் தான் மானாட மயிலாடன்னு கொண்டு எத்தனை டிவி பார்த்தீங்களா? அதாவது திரையரங்குகளில் தலைவரை தேடுகிற ஒரு சூழலை உருவாக்கியது திராவிடம்தான். முதல்ல குற்றவாளி திராவிடம். 2வது தம்பி அறியாமையாக வர்றாரு, தம்பியை நம்பி போகிறாங்க. அந்த பெண்கள்லாம் பேசுதை பார்த்தீங்களா? அதாவது தன்னுடைய திருமணம் பண்ணவங்க சொல்கிறாங்க, நான் வந்து விஜயை வந்து லவ் பண்ணுறேன், முத்தம் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் நாகரிகமான ஒரு வேலையாக இருக்குமா? அதனால் ஒழுக்கமற்ற, பண்பாடற்ற, நாட்டின் மீது அக்கறை இல்லாத தம்பிகள் இருக்கிற இடம் அது. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கேட்குற கேள்விகள் எவ்வளவோ இருக்குது, தெரியுதுங்களா? எவ்வளவோ கேள்விகள் இருக்குது. இந்த நாட்டை பிடித்த பீடை எவ்வளவோ இருக்குது. அதை பற்றியெல்லாம் கேளுங்க தயவு செய்து. தம்பி விஜய் வந்து இன்னும் வந்து ஒரு 10-20 வருஷம் வரணும் தம்பி. ஆனால் அதுக்குள்ளே தாங்குவாரான்னு தெரில. நாங்கள் 15 ஆண்டு காலம் இந்த மண்ணில் வந்து நிலத்தில் நிற்கிறோம். இந்த நாட்டில் இருக்கிற அழிவு திட்டங்களாக இருக்கிற ஈத்தேனு, மீத்தேனு, ஹைட்ரோ கார்பன், அப்புறம் வந்து 8 வழி சாலை, அப்புறம் வந்து ஸ்டெர்லைட்டு, எல்லாவற்றிற்கும் போராடி சிறையை அனுபவித்தவர்கள் நாங்கள். எங்கள் மேலே வழக்கு, என் மேலே வந்து மொத்தம் 13 வழக்கு இருக்குது. தெரிஞ்சுங்க எத்தனை வழக்கு? 13 வழக்கு இடிமுரசு மேலே இருக்குது. ஆனால் விஜய் தம்பிங்க வந்து வழக்கு போட்டால் தாங்குவாங்களா? இல்லை, சின்ன பிள்ளைங்க அவங்க, நம்ம தம்பிங்க. அதனால் அவங்கள பேசக்கூடாது, நாங்கள் ஒதுங்கி போகிறோம், அவ்வளோதான். வேறு இந்த திராவிடத்தை பற்றி கேளுங்க. 50 ஆண்டு காலம் இந்த மண்ணை நாசமாக்கிய திராவிடத்தை போய் கேளுங்க. நாங்கள் பிச்சு தொங்க விட்றேன், கிழிச்சு நார்னர் ஆக்குறேன். தெரியுதுங்களா? அறிவுப்புரிய மக்கள். தமிழ் மக்கள் அனைவருக்கும் வீர வணக்கம். நாம் தமிழர் கட்சி அது நாம் மக்களுக்கான கட்சி. நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த காலத்தில் இந்த கட்சிகள் என்ன செய்து கொண்டு இருக்கின்றன. திமுகவை பார்த்தோம், அதிமுகவையும் பார்த்தோம், பாமகவை பார்த்தோம், விசிகாவை பார்த்தோம், மதிமுகவை பார்த்தோம், தேமுதிகவையும் பார்த்தோம், இன்று தமிழக வெற்றி கழகத்தையும் பார்க்கிறோம். இவர்கள் கூச்சல் இடுகிறார்கள், குக்குரல் இடுகிறார்கள், ஆனால் அதில் வெற்று பயன். இதற்கு காரணம் இன்று தமிழர்கள் ஒன்று கூறுகிறார்கள் என்று அவர்கள் அச்சத்தில் கொஞ்சம் நடுங்குகின்றார்கள். அந்த அச்சத்திற்கு காரணம் அண்ணன் சீமான், அண்ணன் சீமான், அண்ணன் சீமான். சற்று சிந்தித்து பாருங்கள் மக்களே, நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அதற்கான காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். இப்போ சற்று சிந்தித்து பாருங்கள் மக்களே, உங்களுக்கு என்னவென்று தெரியும். வான் தோன்றி மண் தோன்றி மூத்த குடியாகிய தமிழ் குடியை நீங்கள் இன்று என்ன சொல்கின்றீர்கள்? திராவிடர்கள் என்று கூறுகிறீர்கள். எவ்வாறு நாம் திராவிடர்களானோம்? எதனால் நாம் திராவிடர்களானோம்? சற்று சிந்தியுங்கள். நாம் தமிழர்கள் தானே தவிர ஒருபோதும் திராவிடர்கள் அல்ல. தமிழர்கள் என்று நீங்கள் உணரும் தருணம்தான் உங்களை நாம் தமிழர் கட்சி பயணிக்க வைக்கும். நீங்கள் பயணிக்கும் பொழுது ஒவ்வொரு விடியலும் நாம் தமிழர், தமிழர், தமிழர் என்ற உணர்வு உங்களுடன் வந்து நிற்கும். தமிழ் என்ற உணர்வு வர வேண்டும் என்றால் நீ முதலில் தமிழை தேடி தேடி படி. தொல்காப்பியம், திருக்குறள், திருவாசகம் இவற்றை படித்தால்தான் உங்களுக்கு புரியும். அதேபோல் தமிழர்களுக்கு இந்த திமுக ஆட்சியில் நடக்கும் ஒரு சில கொடுமைகளும் மற்றும் நேற்று வந்த ஒரு செய்தியும் எடுத்து கூறுகிறேன். இப்பொழுது நமது ஐயா திரு முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதியாய் ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் என்று ஒன்று கொண்டாடுகிறார். தமிழரின் பாரம்பரியம், பண்பாடு என்று உணராமல் கூட பார்க்காமல் இவர் ஆட்சியில் இருக்கிற ஒரே காரணத்திற்காக இன்று திராவிட பொங்கலை கொண்டாடும் அளவுக்கு இவர்களுக்கு உரிமை கொடுத்தது யார்? சற்று சிந்தியுங்கள் மக்களே. உங்கள் வாக்கு ஒன்றுதான் அவர்களுக்கு இந்த வாக்கு அதிகாரத்தை அளித்திருக்கிறது. திராவிட பொங்கல் இவர்களால் கொண்டாட முடியும் என்றால் தமிழர் பொங்கல் எங்கே போனது சொல்லுங்கள். சமத்துவ பொங்கல் கல்லூரிகளில் கொண்டாடுகிறோம். இன்று திராவிட பொங்கல் எங்கு கொண்டாட போகிறார்கள்? இவர்கள் திராவிட பொங்கலின் காரணம் என்ன? ஒன்றே ஒன்றுதான். இவர்கள் பொங்கல் கொண்டாட தமிழர்களால் இவர்கள் ஒருபோதும் நிற்க முடியவில்லை. இவர்கள் திராவிடர்களாக நிற்கிறார்கள். திராவிடர்கள் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள்.
ஆனால் இன்று தமிழர்கள் தமிழர் பொங்கல்களை தமிழர்களாகவே கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் உணராமலே, நாங்கள் தமிழ் என்று அறியாமலே தமிழர் பொங்கலை காலந்தோட்டு பன்னெடுகாலமாக கொண்டாடி மட்டுமே வருகிறார்கள். தவிர அவர்களுக்கான தமிழர் பொங்கலை உணராமல் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்கு மஞ்சு விரட்டு பற்றி தெரியும், ஜல்லிக்கட்டு பற்றியும் தெரியும், இவருக்கு அனைத்து விளையாட்டை பற்றியும் தெரியும், பளுதூக்கு போட்டிகளை தெரியும், பொங்கல் திருவிழா காலங்களில் கூடும் மக்களின் குடும்ப ஒற்றுமை பற்றி இவர்களுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் இதெல்லாம் தமிழர் பண்பாடு, தமிழர் உரிமை, தமிழ் அடையாளம் என்று உணராமலே இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறது. காரணம் அதை யார் தெரிவித்தது? இவர்கள் வழிநடத்த சரியான வழிகாட்டிகள் இல்லை. வழிகாட்டிகள் இருந்தும் அவர்கள் பின்பற்ற விடவில்லை. இந்த திராவிடராக இருப்போம் அப்படி என்று நாம் சொல்கிறார்கள். எப்படி நாம் திராவிடர்கள் ஆனோம்? சற்று உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கூறுகிறேன், நன்றாக கவனிங்கள். நீங்கள் கலைஞர் தொலைக்காட்சி பார்த்திருந்தால் தெரியும். தமிழர்களே என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகவே தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், ஒருபொழுதும் கழிந்து விட மாட்டேன். சற்று நீங்கள் அங்கேயே சிந்தித்திருந்தால் உங்களுக்கு ஒரு நொடியாவது புரிந்திருக்கும் மக்களே. சற்று யோசித்து பாருங்கள், என்னவென்று உங்களுக்கு தெரிகிறதா? ஏன் என்று கூறுகிறேன் என்றால், நல்ல பாயிண்ட்